வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வழக்கமான பாசிப்பருப்பு இல்லாமல் கிட்னி ஃப்ரெண்ட்லியாக கோஸ் கூட்டு எப்படி சமைக்கலான்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கோஸ் 1 கப் நறுக்கியது, சின்ன வெங்காயம் 4, பச்சை மிளகாய் அரை, ஜீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகு 3 அல்லது 4, மஞ்சள் 1/4 ஸ்பூன், தேங்காய் 1 ஸ்பூன் தேவைப்பட்டால், தண்ணீர் தேவையான அளவு. ஒரு கடாயில் வெட்டி நறுக்கிய கோஸையும் தேவையான அளவு தண்ணீரையும் சேர்த்து ஒரு கொதிக்க வைக்க வேண்டும். பிறகு அந்த தண்ணீரை அப்படியே வடிகட்டி எடுத்துட வேண்டும். இப்போ அப்படி செய்ததுனால இந்த கோஸில் உள்ள பொட்டாசியத்தின் அளவு கம்மியாகுது, கேஸும் ஃபார்ம் ஆகாது. அது ஒரு கடாயில் எண்ணெய் 1 ஸ்பூன் எண்ணெய், தேவையான சிறிதளவு எண்ணெய் சேர்த்தா போதும். ஜீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டாக வதக்கணும். அதன் பிறகு வேக வைத்த கோஸையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி மிதமான தீயில் 5 அல்லது 7 நிமிடம் கொதிக்க விடவும். உப்பு குறைவாக சேர்க்கணும். தேங்காய் சேர்க்கணும், ஆப்ஷன் தான். கடைசியில் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். நல்லா கெட்டியாக இல்லாமல் செமி கிரேவியாக பண்ணவும். இதை கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அரை கப் மாலை 6 அல்லது 7 மணிக்குள் சாப்பிடுவது பெஸ்ட்டு. வாரம் 1 அல்லது 2 முறை சாப்பிடலாம். இப்படி பாசிப்பருப்பு இல்லாமல் கிட்னி ஃப்ரெண்ட்லியாக கோஸ் கூட்டு சுலபமாக செய்யலாம். இதில் பருப்பு பாசிப்பருப்பு எதுவும் சேர்க்காததுனால இது லைட்டாகவும் ஈஸியாக டைஜஸ்டிவ் ஆகவும் செய்யும். ஈவினிங் சாப்பாட்டுக்கும் ஏற்றது. இந்த வீடியோவில் கிட்னி ஃப்ரெண்ட்லியாக கோஸ் பொரியல் எப்படி குறைந்த உப்பு குறைந்த எண்ணெயில் செய்வதுன்னு பார்த்தோம். கிட்னி பிரச்சனை உள்ளவங்க அளவோடு மட்டும் எடுத்துக்கொள்ளவும். சாப்பிட்றதுக்கு முன்னால் உங்கள் டாக்டர்கிட்ட ஆலோசனையை கேட்டுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதை மாதிரி உங்களுக்கு கிட்னி ஃப்ரெண்ட்லியாக எந்த குறிப்பு வேணும் அப்படின்னு என்னோடய இதில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் என்ன சமையல் கிட்னி ஃப்ரெண்ட்லியாக போடலாம், டேஸ்ட்டாக எப்படி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் தருகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். பாய்.